ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிற நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 495வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால்தான் எங்களுக்கான மதிப்பு கிடைக்கும் என்பதை இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை பிற. நெடும்புணலில் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை பிற என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு அழகான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றது. அதில் நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும், ஆனால் உயிரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. ஒரு முதலையை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால், ஆழமான நீரிலே அதனுடைய பலம் பெரிய பலமாக இருக்கும். எந்த உயிராக இருந்தாலும் அதை அடித்து அதற்கு இரையாக்கிவிடும். ஆனால் அதே பலம் பொருந்திய முதலை நீரை விட்டு வெளியிலே வருமாக இருந்தால் சிறு உயிர்கள் கூட அதனை விரட்டிவிடும். அதனுடைய பலம் அந்த இடத்திலே வேலை செய்யாது. அதைத்தான் முதலாவது ஒரு அழகாக சொல்லியிருக்கின்றது. நாங்கள் இருக்க வேண்டிய இடத்திலே உரியவாறு இருப்போமாக இருந்தால் எங்களுடைய பலம், எங்களுடைய மதிப்பு வேறாக இருக்கும். ஆனால் எல்லாம் இழந்து நாங்கள் வெளியிலே இருப்போமாக இருந்தால் மற்றவர்கள் எங்களை ஏளனம் செய்வார்கள், மற்றவர்கள் எங்களை வீழ்த்தி விடுவார்கள். அதைத்தான் முதலாவது ஒரு அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை பிற என்ற குரலுக்கான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். முதலாவது உரையின் சாரலில் தான் அமைந்திருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், தண்ணீரில் இருக்கும் வரையில் தான் முதலைக்கு பலம். தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய பலத்தை காட்ட வேண்டிய இடத்தில் இருப்போமாக இருந்தால் தான் எங்களுடைய மதிப்பு கிடைக்கும். எங்களுடைய பலத்தை நாங்கள் காட்ட முடியாத இடத்திலே நாங்கள் இருப்போமாக இருந்தால் ஏனைய உயிரினங்கள், ஏனைய எதிரிகள் எங்களை இலகுவாக வீழ்த்திவிட, இலகுவாக விரட்டி விடுவார்கள் என்பதைத்தான் கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. தண்ணீரில் இருக்கும் வரையில் தான் முதலைக்கு பலம், தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை பிற என்ற குரலுக்கான சுருக்கமான உரையை தந்திருக்கின்றார்கள். தெளிவாக இருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், முதலை நீரில் வெற்றி பெறும், நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வென்று வெல்லும் என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையும் அதுதான். ஒரு முதலை ஆழ் நீரிலே இருக்கின்ற பொழுது அவருடைய பலம் வேறாக இருக்கும். இவ்வளவு பெரிய இரையை, எவ்வளவு பெரிய பலம் பொருந்திய ஒரு மிருகம் அங்கே சென்றாலும் அதை அடித்து அதுக்கு இரையாக்கிவிடும். அவ்வளவு பலம் அதுக்கு நீரின் உள்ளே இருக்கும். ஆனால் அதே முதலை வெளியிலே வருவதாக இருந்தால் சிறு பறவை கூட அதனை விரட்டும், அதற்கு பயந்து ஓடிவிடும் முதலை. அதே போன்றுதான் நாங்கள் எங்களுடைய வாழ்விலும் எங்களுக்கு பலம் பொருந்திய இடத்திலே நாங்கள் இருப்போமாக இருந்தால் எங்களுடைய மதிப்பும் எங்களுடைய மரியாதையும் வேறாக இருக்கும். நாங்கள் அந்த பலம் பொருந்திய இடத்தை விட்டோ அல்லது நாங்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு வெளியில் வந்தால் எங்களுடைய பலத்தை நாங்கள் காட்ட முடியாது. முதலையை போன்றுதான் சிறு உயிர்களும் கூட, சிறு எதிராளிகள் கூட எங்களை இலகுவாக வீழ்த்தி விடுவார்கள், இலகுவாக விரட்டி விடுவார்கள். அதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் எந்த இடத்தில் பலமாக இருக்க முடியுமோ அந்த இடத்தை நேர்மையாக அழகாக நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்ற நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலில் நீங்கள் அதனை பெற. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.